ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாம். நாங்கள் நலமாக இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு, என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலாக நமது ராசிக்கு நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலன்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தனியாக தொகுத்து வழங்க இருக்கிறோம். ஸோ இதை முழுமையாக நீங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்கள் முழு பலன்களையும் தெரிந்து கொள்ள முடியும். நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்களாக நீங்கள் இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலோட இணைந்தீர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இதனால புது வீடியோக்கள், புதிய ராசி பலன்கள் தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க. வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம். இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி 2024ஆம் வருடங்க வெள்ளிக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருது வருடம் மாசி மாதம் 11ஆம் நாள். இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க. இந்த தினத்தை நீங்க கிரிவல நாளாக பயன்படுத்திக் கொள்ளலாம். நாளை சனிக்கிழமை பௌர்ணமி விரத தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நம்ம தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறாருங்க. இன்றைய தினம் இரவு 8:42 வரை சந்திரன் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதன் பிறகு 9ஆம் இடத்திற்கு நகர்ந்து விடுகிறாருங்க. ஸோ நமது தனுசு ராசி நண்பர்களுக்கு இன்றைய தினம் இரவு 8:42 வரை சந்திராஷ்டிரம் முழுமையாக இருக்கிறது. அதன் பிறகு சந்திராஷ்டிரம் நீங்கி விடுதுங்க. இந்த மாதிரி கிரக அமைப்பில் காரணமாக இன்னைக்கு நமது தனுசு ராசி நண்பர்கள் கொஞ்சம் விவேகமா செயல்பட்டீங்கன்னா அதிகமான நிம்மதியை பெறக்கூடிய வாய்ப்புகளை பெறுவீங்க. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய வழக்கமான காரியங்கள் எல்லாத்தையுமே இன்னைக்கு நீங்க தடையில்லாம முடிக்கிறதுக்கு நீங்க கொஞ்சம் கூடுதல் ஃபோக்கஸ் பண்ணணுங்க. முதல் ப்ரிஃபரன்ஸ், முதல்ல எதை முடிக்கணும் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவம் வாய்ந்த வேலைகளை தான் நீங்க முதல்ல முடிக்கணும். புதுசா ட்ரை பண்றேன்னு சொல்லிட்டு நீங்க நேரத்தை விரயமாக்க கூடாது. அதனால என்ன ஆகும்னா உங்க வழக்கமான பணிகளை கூட முடிக்க முடியாமல் சில பெண்டிங்கான சூழல் ஏற்பட்டுவிடும். அதனால உங்களுக்கு சில டென்ஷன், பதற்றங்கள் கூட ஏற்படலாம். அதை நீங்க தவிர்க்க நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச வேலைகளை முதல்ல நீங்க முடிங்க. புதுசா ட்ரை பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க செய்ய வேண்டாங்க. முடிந்த அளவுக்கு நீங்க நாளை வரைய தள்ளி போடுவது நல்லதுங்க. இந்த தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப அவசியம். ஏதாவது செலவுகள் செய்தே ஆகணுங்கிற சூழ்நிலை உங்களுக்கு வந்தது அப்படின்னா அதை நாளைக்கு வரைக்கும் தள்ளி போட முடியுமா அப்படின்றத நீங்க யோசிங்க. ஏன்னா நாளைக்கு தள்ளி போறதுனால சில செலவுகள் தேவையில்லாத செலவுகளை செய்ய வேண்டியதில்லாத சூழ்நிலை கூட உங்களுக்கு ஏற்படலாங்க. அது உங்களுக்கு லாபம் தான் அப்படின்றதுனால நீங்க இன்னைக்கு செலவு செய்யறதுல ரொம்ப கண்ட்ரோலா இருக்கிறது அவசியம். பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிக்க. சில பேர் ₹1 கொடுத்தா போதுண்டா 1 கோடி ரூபா தராங்கன்னு சொல்லிட்டு சில நம்ப முடியாத ஆஃபர் கூட சொல்லுவாங்க. இன்னைக்கு ஒரு நாள் தான் இந்த ஆஃபர் இருக்கு, இன்னைக்கு விட்டினா போச்சு அப்படின்னு கூட சொல்லி உங்ககிட்ட இருக்கக்கூடிய எல்லா பணத்தையும் பிடுங்கிறதுக்கு தவறான முதலீடு செய்வதற்கு தூண்டி விடுவாங்க. அதனால அதெல்லாம் நீங்க செய்யாதீங்க. இன்னைக்கு முதலீடு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் அல்ல. பொறுமையாக இருங்க, நிதானித்து செயல்படுங்கள். நாளை உங்களுக்கு சூப்பராக இருக்க நண்பர்களே. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விவேகம் வேண்டும், நிதானம் வேண்டும். அது உங்களுடைய அணிகலன் போல இருக்கணுங்க. ஃபேண்ட் ஷர்ட் மாதிரி இருக்கணுங்க. ஃபேண்ட் நிதானம், ஷர்ட் விவேகம். இந்த மாதிரி நீங்க இன்னைக்கு எப்பயுமே சூப்பராக இது ரெண்டுமே கூட வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் நண்பர்களே. நீங்க பிளான் பண்ணா கூட நிறைய விஷயங்கள் பிளான் படி நடக்காமல் போகலாம். அதனால கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடிய வாய்ப்புல இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும்னா பொறுமையாக தான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி ஆகணுங்க. விவேகமா நடந்துக்கணும், வேகம் தேவையில்லை. மற்றவங்களை உதவி செய்யறதுல கூட நீங்க பக்குவமா பார்த்து உதவி செய்யணுங்க. அதனால உங்களுக்கு சிக்கல் வருதா அப்படின்றத நீங்க யோசிச்சு பார்க்கணும். கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது இன்னைக்கு நல்லதுங்க. வியாபார ரீதியாக கொஞ்சம் அலைச்சல் இன்னைக்கு கூடுதலாக இருக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நல்ல லாபகரமான சூழ்நிலை அமையும். ஆனா வழக்கமான வேலைகள் மட்டும் தொடர்ந்து செய்யுங்க. புதுசா வியாபார ரீதியாகவும் இன்னைக்கு எதுவும் ட்ரை பண்ண வேண்டாம். இல்லற வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும்போது அதெல்லாம் நீங்க பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க. உங்களுக்கு அது சிறப்பாக நீங்கிவிடும். சமுதாயம் தொடர்பான சிந்தனைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்குங்க. உங்க மனசுல தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இன்னைக்கு நிறைய உதயமாகிறதுனால அதையெல்லாம் நீங்கள் நீக்கிவிட்டு உங்க வழக்கமான வேலைகளில் ஃபோக்கஸ் பண்ணுங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய பொழுதுபோக்கில் ஈடுபடலாம். ஆனா அதுலயும் ஒரு நேர மேலாண்மைங்கிறது ரொம்ப அவசியம். ரொம்ப நேரத்தை பொழுதுபோக்குகளில் ஈடுபடுத்திக் கொள்ள கூடாதுங்க. நீங்கள் உண்டு, உங்க வேலையில் உண்டு என்று நிம்மதியாக இருக்க முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். யாரு கூடயும் வம்புதும்புக்கு போகாதீங்க. வாக்குவாதங்கள்லாம் வேண்டாம். நீங்க பேசினாலும் இன்னைக்கு அது எடுபடாது. நாளைக்கு உங்க வாக்குவாதங்களை வச்சுக்கலாம். இன்னைக்கு மற்றவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை காதுல கேட்டு வச்சுக்கோங்க. அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் இருக்குங்க. இன்னைக்கு கனிவா அன்பா தான் பேசணும். அப்படி பேச முடியாத சூழல் இருந்தா நீங்க தவறான வார்த்தைகளை பயன்படுத்தாம கொஞ்சம் அமைதியா இருக்கிறது நல்லதுங்க. கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியம். கோபம் என்பது குறுகிய நேர பைத்தியகாரத்தனம்னு சொல்லுவாங்க. அதுல மாட்டிக்காதீங்க. அப்படி குறுகிய நேர பைத்தியகாரத்தனம் மாட்டிட்டீங்க அப்படின்னா உங்களே அறியாமல் சில தவறுகள் செய்திருவீங்க. அதை சரி செய்வதற்கு ரொம்ப நாளாகலாம். அதனால அதை தவிர்த்து விடுங்களேன். ஆரம்ப நிலையிலேயே நீங்க அதை தவிர்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இன்றைய தினம்
தேவையில்லாத விஷயங்களை யோசிக்காம நீங்க வழக்கமான வேலைகள் மட்டும் பாருங்க. அதனால உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்க நண்பர்களே. சில பேர் லீவ் போட்டுருவாங்க. அதனால மத்தவங்க வேலையை கூட நீங்க சேர்த்து பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாகலாங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையிலும் இந்த விஷயம் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே பொருந்துங்க. நீங்க பொறுமையாக விவேகமாக செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும். அதனால இப்ப இருக்கக்கூடிய நிலைமையை நீங்க கருத்துல கொண்டு உங்க மனக்குறைந்த காதலரிடம் தகாத வார்த்தைகளை எல்லாம் பேசிடாதீங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. நிதானமா செயல்படுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக நல்ல பெனிஃபிட் உங்களுக்கு கண்டிப்பாக சேரும். இன்றைய நாள் நீங்கள் கூடுதலாக நீங்க ஏதாவது முதலீடு செய்றீங்க அப்படின்னா அதெல்லாம் செய்யக்கூடாதுங்க. இன்னைக்கு பணத்தை எந்த ஒரு விஷயத்திலும் முதலீடு பண்ணாதீங்க. அதுக்கு உகந்த ஒரு நாள் அல்ல இன்னைக்கு. வியாபாரத்திலும் சரி, உங்களுக்கு பர்சனல் வாழ்க்கையிலும் சரி, செலவுகளை செய்யாம இருங்க. பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையா பராமரிச்சு வச்சுக்கோங்க. இன்னைக்கு உருவானாலும் உங்களுடைய பணத்தை ரொம்ப பாதுகாக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் மனமகிழ்ச்சி தரக்கூடிய வகையில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் கண்டிப்பாக நடக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க அவசரப்படாம நிதானித்து செயல்பட்டால் உங்களுடைய சுச்சுவேஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்க கவனமா ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நாளாக அமையுங்க. எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று எந்த முடிவுமே இன்னைக்கு எடுக்கக்கூடாதுங்க. ஏதாவது முக்கியமான முடிவு எடுக்கணும், பேச்சுவார்த்தைகள்லாம் முக்கியமான பேச்சுவார்த்தைலாம் நடத்தணும் அப்படின்னா நாளைக்கு தள்ளி போட்டுக்கங்க. அது உங்களுக்கு நல்ல பலன்களை ஏற்படுத்தி தரும். இன்றைய தினம் இரவு 8:42 பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டமம் முழுமையாக முடிவடைகிறது. அது வரைக்கும் கொஞ்சம் விவேகமாக பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் ரெட் கலரை பயன்படுத்துகிறாங்க. சிகப்பு நிறம் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையுதுங்க. மேலும் நம்பர் 9 9 நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைதுங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்போது நம்ம தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் இந்த தினம் மூலம் நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இந்த தினம் நீங்கள் பிளான் பண்ணபடி உங்கள் காரியங்கள் நடக்காமல் கொஞ்சம் இழுபறியானால் அதுக்காக நீங்கள் வருத்தப்பட வேண்டாங்க. உங்கள் காரியங்கள் அவசரப்படாமல் நிதானித்து பொறுமையாக ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் முடிங்க. இன்னைக்கு சிறந்த ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். டென்ஷன் தேவையில்லை. மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுல கூட கொஞ்சம் நிதானித்து செயல்பட வேண்டியது ரொம்ப முக்கியங்க. பூராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் யாரு கூடயும் வாக்குவாதங்கள் நீங்க செய்து கொள்ள வேண்டாம். கருத்து வேறுபாடுகள் உங்க வாழ்க்கை துணையுடைய இன்னைக்கு ஏற்பட்டாலும் அதை நீங்கி விடுங்கிறனால நீங்க கவலைப்பட தேவையில்லைங்க. கொஞ்சம் பொறுமையாக நடந்து கொள்ளுங்கள். அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் அதை நீங்க மிகச்சிறப்பாக ஹேண்டில் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியங்க. விவேகமா செயல்படுங்க. உத்திராடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் அலுவலக பணிகளில் நீங்க வேலைப்பொழு கொஞ்சம் கூடுதலாக பெறக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். இருந்தாலும் நிதானத்தோடு செயல்படுங்க. விவேகமா செயல்படுங்க. உங்க பணிகளெல்லாம் நீங்க ஒவ்வொன்றா முடிக்க முயற்சியில் மேற்கொண்டால் ஒவ்வொரு பணியும் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு தடவை நீங்க கிராஸ் செக் பண்ணிக்கிறது உங்களுக்கு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி தருங்க. நிதானம் தேவை. நீங்களே ஒரு தடவை உங்க வேலைகளை சரிபார்த்துக் கொள்வது ரொம்ப அவசியம். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.